டிஎன்பிஎஸ்சி வினாவடியில் இந்திய தேசிய இயக்கத்தின் வட்டமேசை மாநாடுகள் மொத்தம் 3 நடைபெற்றது. அவற்றில் முதல் வட்டமேசை மாநாடு 1930 நவம்பர் மாதத்தில் நடைபெற்றது. இவை இங்கிலாந்தின் தலைநகரான லண்டனில் நடைபெற்றது. அப்போது இங்கிலாந்தின் பிரதமராக இருந்தவர் ராம்சே மெக்டொனால்ட். குறிப்பாக சுயாட்சியுடன் கூடிய மத்திய அரசை அமுல்படுத்துவதற்காக யோசனையில் இருந்தார். அது மட்டுமல்லாமல் முதல் வட்டமேசை மாநாட்டில் காங்கிரஸ் பங்கேற்கவில்லை. ஏனென்றால் சட்ட மறுப்பு இயக்கத்தின் மூலமாக காங்கிரஸின் தலைவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தனர். ஆனாலும் கூட எந்த ஒரு முடிவும் எட்டப்படாமலேயே முதல் வட்டமேசை மாநாடு முடிவுக்கு வந்தது. இரண்டாவது வட்டமேசை மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1931. இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் காங்கிரசாரை பங்கேற்க அப்போதைய அரசு பிரதிநிதியான இர்வின் பிரபு காந்தியடிகளுடன் காந்தி இர்வின் ஒப்பந்தத்தை 1931 மார்ச் 5ஆம் நாள் ஏற்படுத்தப்பட்டது. இவற்றில் பல கோரிக்கைகள் வைக்கப்பட்டன. அவை வன்முறையில் ஈடுபடாத அனைத்து அரசியல் கைதிகளையும் விடுதலை செய்வது, கையகப்படுத்திய நிலங்களை மீண்டும் திருப்பித் தருவது, பதவி விலகிய அரசு ஊழியர்களை மீண்டும் பணியில் அமர்த்துவது, அது மட்டுமல்லாமல் கடலோரம் காணப்படுகின்ற மக்கள் தங்களின் பயன்பாட்டிற்காக உப்பு காய்ச்சுவது, சட்ட மறுப்பு இயக்கத்தை ரத்து செய்வது உள்ளிட்ட கோரிக்கைகளை அடிப்படையாக கொண்டு 1931 செப்டம்பர் மாதம் 7ஆம் நாள் நடைபெற்ற இரண்டாவது வட்டமேசை மாநாட்டில் காந்தியடிகள் பங்கேற்றார். அவற்றில் சிறுபான்மையினருக்கு தனித்தொகுதிகள் வழங்கப்படும் என்பதை காந்தியடிகள் ஏற்கவில்லை. எனவே எந்த ஒரு முடிவும் எட்டப்படாமலேயே இரண்டாவது வட்டமேசை மாநாடும் முடிவுக்கு வந்தது. அதைத் தொடர்ந்து சட்ட மறுப்பு இயக்கத்தின் புத்துயிர்வு. குறிப்பாக காந்தியடிகள் லண்டனிலிருந்து இந்தியாவிற்கு வந்த பிறகு சட்ட மறுப்பு இயக்கத்தை மேலும் வலுப்படுத்தப்பட்டது. குறிப்பாக அரசு அவற்றை சமாளிக்க படைத்துறை சட்டத்தை அறிமுகம் செய்தது. 1932 ஜனவரி 4ஆம் நாள் காந்தியடிகள் கைது செய்யப்பட்டார். மேலும் பல தலைவர்களும் கைது செய்யப்பட்டனர். இதற்கிடையில் 1932 நவம்பர் 17 முதல் டிசம்பர் 24ஆம் நாள் வரை 3வது வட்டமேசை மாநாடு நடைபெற்றது. இவற்றில் காங்கிரஸ் பங்கேற்கவில்லை. எனவே இதுவும் எந்த ஒரு முடிவும் எட்டப்படாமலேயே 3வது வட்டமேசை மாநாடும் ஒரு முடிவுக்கு வந்தது.